Hi guys, welcome back to Stemlini channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட ஃபோன்ல பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் யூனிக் ஸ்டைல்ல இருக்கு. இது வந்து என்னால சுத்திட்டே இருக்க முடியும். எவ்வளவு வேணா என்னால ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். எந்த சைடுல வேணா என்னால போக முடியும். சோ இத வந்து எப்படி பண்ணனே நான் இந்த வீடியோல காட்டுறேன் guys. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து Play Storeல வந்து DNA லான்ச்சர் இருக்குல இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிருங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு டைரக்ட் லிங்க் வந்து கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல அங்கேயே போய் டவுன்லோட் பண்ணுங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோ. ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணனும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைல் இருக்காது. ஏனா வந்து நான் இது கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு பிஃபோர் வந்து இங்க கீழ ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு டாட்ஸ் மாதிரி இருக்கும். சோ இத டேப் பண்ணோம்னா ஃபோன்ல இருக்கிற எத்தனை ஆப்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து எல்லா ஆல்பாபெட்டிக் ஆர்டர் இருக்கும். இப்போ பாருங்க இப்போ வந்து ஐல வந்து எத்தனை ஆப்ஸ் இருக்கு அதே சேர்த்து வந்து P ல எத்தனை ஆப்ஸ் இருக்குன்னு இந்த மாதிரி காட்டும். ஓகே சோ அதே மாதிரி லெஃப்ட் சைடுல வந்து செட்டிங் கீ இருக்கும். இது வந்து டேப் பண்ணோம்னா இதுல வந்து ப்ரோ ஃபீச்சர்ஸ் கூட இருக்கு. அதுக்கு கீழ தான் வந்து மூணு இது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்றோம். லான்ச்சர் ஸ்டைல், பர்சனலைசேஷன், அதே சேர்த்து வந்து பிரைவசி ப்ரொடெக்ட். ஓகே ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பாப்போம். லான்ச்சர் ஸ்டைல்ல போய்ட்டு மூணு ஸ்டைல் வருது. கிளாசிக் ஃபர்ஸ்ட். சோ வெளில போய்ட்டோம்னா இப்போ பாப்போம் கிளாசிக் இப்படி தான் இருக்கும். பாருங்க எல்லா ஆப்ஸும் எப்படி இருக்குன்னு. ஓகே இப்போ அடுத்து பாப்போம். அடுத்தல லான்ச்சர் ஸ்டைல் மினிமல் உள்ளது. இத வந்து டெஸ்ட் பண்ணி பாப்போம் இது எப்படி இருக்குன்னு. ஓகே சோ இது வந்து இப்படி இருக்கு. இதுல வந்து நம்மளால இப்படி ஸ்க்ரோல் பண்ண முடியாது. சோ இங்க ஆல்பாபெட்டிக் ஆர்டர் கொடுத்துறாங்க. சோ இப்படி வச்சு நம்ம பார்க்கலாம் எத்தனை ஆப்ஸ் இருக்குன்னு. சோ கீழ ஸ்க்ரோல் பண்ணோம்னா அதர்ஸ், லிஸ்ட் ஸ்டைல், அதே சேர்த்து லான்ச்சர் செட்டிங்ஸ் எத்தனை ஆப் இருக்கு அதுக்கு ரைட் சைடுலயே வந்து உங்களுக்கு ஒரு சர்ச் இது கொடுத்துறாங்க. சோ இதுல லிஸ்ட் ஸ்டைல்ஸ் பாப்போம். ஸோ ஸ்டைல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வச்சுருக்க ஆப் இந்த ஆப் இருக்குல்ல DNA லான்ச்சர் எந்த ஸ்டைலில் வேணும்னா அது வச்சுக்கலாம். ஓகே ஸோ அடுத்தது வந்து நம்ம லான்ச்சர் ஸ்டைலில் போய்ட்டு இதில் வந்து ஹோலோகிராஃபிக் மோட் இருக்குல்ல இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். பார்க்குறது யூனிக் லுக்காக இருக்குது. இதில் வந்து நான் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணேன். இப்போ லான்ச்சர் ஸ்டைலில் போனோன்னா கிளாசிக் ஸ்டைலு அதே சேர்த்து மினிமலில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஹோம் ஸ்க்ரீன் இது காட்டும். இதில் இல்லை ஹோலோகிராஃபி மோடில் வச்சில்ல. ஸோ அந்த எந்த ரெண்டு இது ஃபீச்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் போனோன்னா இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜு, ஆப் டாக், அதே சேர்த்து வந்து உங்களுக்கு பேஜ் இண்டிகேட்டர் கூட இருக்குது. பேஜ் இண்டிகேட்டர் இப்படி தான் இருக்கும். அதே சேர்த்து உங்களுக்கு ஆப் டாக்கை வந்து இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்துட்டு ஹோம் பேஜ்லேயும் பார்த்தோன்னா இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து பார்க்குறது யூனிக் ஸ்டைல் வேணும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சனலைசேஷன். இதில் போயிட்டு ஜெஸ்டர்ஸ் கொடுத்துறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் நாட்ஸு எப்படி வந்து இந்த கேமராவில் வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னு இங்கே வந்து எடிட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்டது வச்சுருக்காங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். டார்க் மோடு இருக்குது, ஃபாண்ட் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஐகான் இருக்குது. ஐகான் பேக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே டேரெக்டாக காட்டிடும். நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் நிறைய ஐகான் பேக்ஸ் இருக்குது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஐகான் ஷேப்ஸு இது நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு ஆக்டாகான் வேணும்னா இல்லை ஹெக்ஸாகான் எடுத்துங்க. ஹெக்ஸாகான் வந்து வந்தோன்னே இங்கே பேர் வந்துடுச்சு. இப்போ வெளியில் போயிட்டோன்னா இப்போ பாருங்கள் இப்போ எல்லா ஆப்ஸும் வந்து இப்போ ஹெக்ஸாகான் ஸ்டைலில் இருக்குது. ஓகே வேறு என்ன இருக்குது இப்போ வந்து பர்சனலைஸ் போய்ட்டு டிஸ்பிளே அண்ட் டச்சு இங்கே எதாவது கஸ்டமைஸ் சேஞ்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ லாஸ்ட் ஒன் என்ன பார்ப்போம். இப்போ வந்து ப்ரைவசி ப்ரொடெக்ட் இருக்குது. லவ் போனோன்னா வெரிஃபை பேட்டர்ன் செட் பண்ணால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து இருக்கிறது 6 ஸ்டார்ஸ் தான் இருக்குது. ஸோ இது செட் பண்ணோன்னா DNA மாடியூல்ஸ், பேஜ் மாடியூல்ஸில் போனோன்னா இதில் வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். எதாவது வேணும்னு உங்களுக்கு சேஞ்சஸ், சர்ச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆப் ட்ராவரில் ஹெட்ஜ் ஸ்லைடர் இருக்குல்ல இந்த ஆல்பாபெட்டிக் ஆர்டர் இது வந்து என்னால் ஹைட் பண்ண முடியும். அதுக்குள்ளே கஸ்டமைசேஷன் தான் இங்கே கொடுத்துறாங்க. வேறு என்ன இருக்குது ஆப் லைப்ரரி. அதுக்கும் வந்து உங்களுக்கு எதாவது ஆப் லைப்ரரியில் உங்களுக்கு எதாவது வந்து செட் பண்ணணுமான்னு இந்த இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே ஸோ வந்து நான் இந்த ஆப் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது வந்து நான் எல்லா டீட்டெயிலாக சொல்லியாச்சு. அதே சேர்த்து டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடைசி வந்து இதை வந்து எப்படி நான் டிஃபால்ட்டாக செட்டிங் மாற்றுறது. டிஃபால்ட்டுனா வந்து இது எப்படி நான் ஹோம் ஸ்க்ரீனில் அப்படி செட் பண்ணி வைக்கிறது. இதுக்கு வந்து செட்டிங் கீரில் போயிட்டு நீங்கள் எந்த ஸ்டைல் செலக்ட் பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. ஓகே ஸோ நான் வந்து ஹோலோகிராஃபிக் மோட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் 3 டாட் ஐக்கன் இருக்கா இது செலக்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் டிஃபால்ட்டு லான்ச்சர் இருக்குது. இதில் போயிட்டு ஹோம் ஆப்பு போங்க. இது வந்து ஒரிஜினல் உள்ளது One UI ஹோமு. இதுதான் DNA லான்ச். இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க. ஸோ என்னோடய ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருங்க எப்படி இந்த ஆப்ஸில் வந்து நான் இதை யூனிக் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்கேன்னு.
எப்படி செட் பண்ணணும்னு காட்டிட்டேன் நான். ஸோ ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிங்க. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்கள் ஃபோனுக்கு செட் பண்ணணுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்குறதுக்காக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்.